படையீடர்களே, இதோ இந்த முற்றவெளியில் நாட்டப்பட்டு இருக்கும் இக்கல் தூணில் தானே கட்டி அடிக்க உடைகளை களைந்து முன்னங்கைகளை சேர்த்து கட்டி மூடி போட்ட வாரினாலும் ஈய குண்டுகளாலும் ஏழு மேல் கட்டப்பட்ட சாட்டையினாலும் ஜோடி ஜோடியாய் மாறி மாறி அடியுங்கள். அப்படியே மாத்திரமல்லாது சதை கிளிய உதிரம் பீரிட்டோட அப்படியே நாம் துறையிடப்பட்டிருக்கும் போது பட்ட அடியால் 2-3 தினங்களுக்குள் பிராணம் புரிவதாயிருக்க வேண்டும். பார்த்தடியுங்கள். ஆமா அடித்தது போதும், நிறுத்துங்கள். ஏன் அடிக்க வேண்டாம் என்கிறாய்? சபை குருவே, நமது தேச சட்டப்படி எந்த ஒரு குற்றவாளியையும் 40 அடிகளுக்கு மேல் அடிக்க கூடாது. அப்படி இருக்க நாமோ இவரை 40 அடிகளுக்கு மேல் அடித்து விட்டோம். இனிமேல் இம்மனிதரை அடிப்பது நமது தேச சட்டத்திற்கு முற்றிலும் விரோதம் அல்லவா? சேர்வைக்காரா, இதுதான் புத்திக்கு தோஷம். குற்றவாளியை அடிப்பதல்லவோ 40 அடி, குற்றம் அற்றவனை அடிப்பதோ 40 அடிகள், இக்கலியாளைய பேசுவை அடிப்பதோ 400 டிசைன்களுக்கு மேல் அதிகமாக அடிங்கள். அப்படியா? அடே பயில்வான்கள், ஜோடி ஜோடியாய் மாறி மாறி அடியுங்கள். அப்படியே படையர்களே, இம்மனிதன் நமக்கு ராஜாவா இருப்பதனால் தகுந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து நமது ஏக சக்கராதிபதி என்பதற்கு அடையாளம் செய்ய வேண்டாமோ? ஆயால் வீலையெல்லாம் தயார் செய்யுங்கள். அப்படியே ராஜாவே வாழ்க.
நான் என்ன செய்வேன்? அநியாயமாய் சமயமாக செய்து என் குருவை காட்டி கொடுத்து விட்டேனே. ஐயோ, என் நெஞ்சே தடித்து விடும் போல இருக்கிறது. என் குரு உயிர் பிரிவதற்காவது சென்று அவர்கள் கொடுத்த இந்த 30 வெள்ளியை கொடுத்து விட்டு என் குருவை விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன். என் குருவை விட்டு விடுவார்களா? கெஞ்சி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். ஐயா, 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 இறக்கமற்ற யூதர்களே, குருப்பிரசாரிகளே, அநியாயமாய் சதியமான சொல்லி என் குருவை காட்டி கொடுத்து விட்டேன். ஐயா, 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 நீ மாத்திரமாக செய்தது போதும் ஐயா. நீங்கள் கொடுத்த இந்த 30 வெள்ளியை வாங்கிக் கொண்டு என் குருவை விட்டு விடுங்கள் ஐயா. 30 வெள்ளியை வாங்க மாட்டோம். உன் குருவை விட மாட்டோம். இல்லை, எவன் ஒருவன் குரு துரோகம் செய்தானோ அவன் நிம்மதி இல்லை. குற்றம் புரிந்த என் குருவை காட்டி கொடுத்து விட்டேன். காத்திர ஆசை யாரை காட்டினே, பின்னும் அவர் கண்ணம் தானில் முத்தமீட்டினே. வம்பு செய்யும் பேயினால் கெட்டு என் குருவை காட்டி வாழ மோட்சம் தன்னை இழந்தே. என் குருவை என் பிறர்க்கு செய்த துரோகம் எந்த வீதம் ஆற்றுவேனோ. தம்பமில்லை, தஞ்சமில்லை, இனி நம்ப ஒரே கதியும் இல்லை. ஐயா, ஐயா, நீங்க என் குருவை விழாவிட்டால் நான் நாடு கொடுத்தால் ஐயா சாக வேண்டும். எவன் ஒருவன் குருவை காட்டி கொடுப்பானோ அவனுக்கு கதியேதான். ஓ சாபமே, ஓ சாத்தானே, என்னை ஒன்று செய்யாதே, இதோ வருகிறேன். ஓ காசே, பாவத்தின் சம்பளமே, என்னை விட்டு ஓடிப்போ. சாபமே, சாத்தானே, இந்த காசை கோயில் உண்டியலில் போட்டு விடவா? கமலையே, இந்த காசை கோவில் உண்டியலில் போடாதே. இது பாவ காசு. இதை நமது ஊருக்கு அப்பால் இருக்கும் உயர நிலத்தை வாங்கி யாரேனும் நமது ஊரில் வேறு சபையில் இருக்கிறவர்கள் இறந்தால் அங்கு கொண்டு அவர்களை அடக்கம் செய்யலாம். அந்த உயர நிலத்தை வாங்கி போடும்.
பின்னால் பாருங்கள். இரக்கமற்ற வண்ணஞ்சர்களே, இம்மனிதனுக்கு மனித சாயல் உண்டா? இம்மனிதனுடைய சர்வாங்கமும் ஏக காயம், முதுகும் மார்பும் முற்றிலும் புண்ணாய் முற்றிலும் வேற்றுருவாய் நிற்கும் இந்த மாசில்லா சேசுவை இத்தோடு விட்டுவிட உங்களுக்கு மனமிலகவில்லையா? இம்மனிதனை சிலுவையிலே கொல்ல வேண்டும். இம்மனிதனை நீங்களே சிலுவையில் அறிந்து கொள்ளுங்கள். இம்மனிதனை சிலுவையில் அறிந்து கொள்ளும்படி நாம் யாதொரு குற்றத்தையும் கண்டதில்லையே. ஏன் குற்றத்தை காணம் என்று சொல்கிறீர்? எங்களுக்கு ஒரு வேத கட்டளை உண்டு. அக்கட்டளையின்படி இம்மனிதன் சாகத்தான் வேண்டும். உங்களுடைய ஜென்ம நாடு இது. என்னோடு பேச மாட்டீரோ? உம்மை சிலுவையில் அறையவும் விடுதலை செய்யவும் நமக்கு சர்வாதிகாரம் உண்டு நீர் என்று அறிய மாட்டீரோ? உன்னதத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிடில் என் மட்டில் உனக்கு அதிகாரம் இல்லை. நாம் மறுபடியும் இம்மனிதனை விசாரித்ததில் இம்மனிதன் நீதிமன்றத்தை கண்டுபிடிக்கின்றேன். ஆகையால் இவரை உங்கள் தேச சட்டத்தின்படி விடுதலை செய்யத்தான் வேண்டும். இம்மனிதனை விடுதலை செய்கிறார்கள். ரோமை சக்கரவர்த்தியான செசாரன் போல் சிறையில் அல்ல. துறைகளே சலாம். இதோ உங்கள் பாரியார் அனுப்பிய லிகிதம். என்ன அநியாயம், என்ன சதிமானம்! அற்பமும் குற்றமில்லாத இந்த நீதிமான் பேரில் மிகுந்த பாகை வைத்திருப்பதாக தோன்றுகிறது. இதோ நமது பாரியாளர் பிள்ளைகளை வாசித்து பார்த்தேன். அதுபோல் நாமும் நமது பாரியாளும் இவர் மீது யாதொரு குற்றமும் தோன்றாதென்றால் இவரை விடுதலை செய்ய மனதாய் இருக்கிறோம். குற்றமில்லை என்று சொல்கிறேன். இம்மனிதன் பிரச்சித்தமாய் நாடுகள் பிரிந்து துரோகம் செய்து தன்னைத்தானே ராஜாவாக்கிக் கொள்கிற எவரும் எங்களுடைய வேத பிரமாணப்படி மரண தண்டனைக்கு உட்பட்டவன். நீங்கள் இவரை விடுதலை செய்து கொண்டுள்ளவோ பாரபாசனும் கொடுந்துஷ்டனோடும் இவரை கால் தூணில் கட்டி 40 அடிகளுக்கும் உத்தரவு கொடுத்தோம். குற்றமில்லை என்ற நாவால் அனைத்து கட்டளையிட்ட படுபாவி நீரல்லவா? குற்றமில்லாதிருக்கும் போது ஏன் இவரை பரபாசோடு சமவரிசையில் நிறுத்த வேண்டும்? அப்படி இவரை பரபாசோடு சமவரிசையில் நிறுத்திய போது இவர் குற்றவாளி என்று நீ ஒத்துக்கொள்ளவில்லையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? யூதர்கள் பல விதத்திலும் நம்மை கெடுக்க உபாயம் தேடுகிறார்கள். இனி நாம் தப்பிக்க வேறு வழி கிடையாது. இவர்களிடமிருந்து இம்மனிதனை நாம் விடுதலை செய்ய எடுத்த உபாயம் எல்லாம் வீணாய் போயிற்று. இனி இவர்களிடமிருந்து இம்மனிதனை விடுதலை செய்தாலோ
யூதர்களின் பகை நம்மையே சேரும். சாதிகளே, இந்த நீதிமானுடைய இரத்த வழி என் பேரில் அல்ல, உங்கள் பேரிலும் உங்கள் மக்கள் பேரிலும் நடக்கிறது. எங்கள் பேரிலும் எங்கள் பேரிலும் இதோ நாம் நம் தீர்வை மட்டும் எழுதுகிறோம். துறைகளே, இந்த பட்டயத்தை யூதர்களிடம் கொடு. அப்படியே. இதோ நாம் நம் கைகொள்ள போகிறோம். இதோ இந்த சிலுவையில் தானே அறை உண்டு இறக்க எங்கள் வேத பலியையும் ராஜ்ய பலியையும் சுமந்து கல்வாரி மலைக்கு போவாயாக. சேவைக்காரா, இதோ இந்த தீர்வ பட்டயத்தை அந்த சிலுவையில் கட்டி வையும். அப்படியே. அம்மா. படைவீரர்களே, இம்மனிதன் இந்த நிர்பாக்கியமான ஸ்திதியில் இறந்து போவார் என நிதானிக்கின்றேன். ஏனென்றால் நாசி நழுவி, முகம் வெளுத்து, கண் பஞ்சிட்டு, வாய் திறந்து, பல் கருத்து, மேல் மூச்செடுப்பதால் இம்மனிதனை இங்கேயே உயிர் பிரிய விடக்கூடாது. ஆகையால் இம்மனிதனுக்கு ஏழைகளும் செய்வீராகவும். ஹலோ. அப்படியே. யாரப்பா அங்க நிற்பது? இங்க வா. ஏய் வை.
இம்மனிதன் மெத்தமும் களைத்து போயிருக்கிறார். கபாலமலை போகும் முன்னரே உயிர் பிரிய விடக்கூடாது. ஆகையால் இம்மனிதருக்கு உதவியாக இந்த சிலுவை சற்று சுமந்து வா. பாதையோடு சுமக்கும் சிலுவையை நான் சுமப்பது கேவலம் அல்லவா? அப்பா, அப்படி சொல்லாதே. இம்மனிதனை இங்கே இறக்கும்படி செய்யலாமா? இம்மனிதனுக்கு உதவியாக இந்த சிலுவை சற்று சுமந்து வா. உமக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கிறோம். தங்கள் அபிப்பிராயப்படியே செய்கிறேன். மதிமுகம் துடைக்க பதிந்த யுவடிவை மகிமை சற்றறிவில்லா கொடியோ பதிதரும் இன்னும் என்ன செய்வாரோ பார்க்க இனி என்ன பாடோ துதிதரும் பெரியோ கடவுளே அல்ல சூழ்ச்சி இது பர சுடரோ மோட்ச மோட்ச வீர் மானந்த திரு முகமே உருவகமே தாபோர் மலை கண்ட சூரிய ஒளியே சாயலே வேராணி சர்வாதிபூரணா மோட்ச வீர் மானந்த திரு முகமே உருவகமே ஜெருசலேம் நகர் சகோதரர்களே திருமகன் தன்னை யாரேனோ தெருவில் வாதையாய் கொண்டு போவதை தெரிந்தால் பாவிக்கு சொல்லுவே சொல்லொன்னா பெரும் வியாகுலம் நிறைந்த தூய மாமரி அன்னையே ஆரவாரமாய் வாதை செய்துமே ஐயையோ கொண்டு போறார்களே அருமையான என் திருமகன் தன்னை அடித்தென்ன வாதை புரிந்தாரோ அவமானமாய் சவிமானம்
தூய தொழில் பலனாக கிடைத்ததே அவர் திருமுகச் சாயல் கிருபையாயிதோ பாரம்மா. சூரியன் தன்னை மாறிட செய்யும் ஜோதியுடைய திருமுகம் இப்போ காரியுமில் நீர் தூசி வேர்வையா கன்று கருத்து போனதோ தாயே நீர்க்கவும் நாது சட்டுமே சடுதியில் போனால் காணலாம் தீய நான் பாவி கூடவே வாரேன் தீவிரமாய் போவோம் வாரம்மா. சீக்கிரம் கிளம்புங்கள். இதோ கமாரமலை தெரிகிறது. அன்பு சேர்மைந்தா பேசும் அகில ரட்சகா கண் முன்னால் நீயும் இவ்வாறு இருக்க பார்ப்பேனோ. கற்கண்டே தேனே மகனே கற்கண்டே தேனே சுத்த கண்ணலமுதே பெற்ற கும்பியும் கண்ணே பேதலிக்குதே. அரிய பிரசங்கம் மகனே அரிய பிரசங்கம் செய்து அவனியை காத்தீர் உரிய வல்லமை எல்லாம் ஒடுங்க செய்ததே.
ஹலோ அன்புள்ள மக்களே, பாஸ்கெட் திருவிழா முடிந்தவுடன் குருவே, இதோ இந்த சிலுவையை கீழே கடத்தி இவருடைய வஸ்திரங்களை இழுத்து போடுங்கள். அப்படியே ஜான் நீளமும் அங்கல பருமனும் உள்ள 3 ஆணிகளை கொண்டு வாருங்கள். அப்படியே இவரை சிலுவையில் கிடத்தி கைகால்களை இழுத்து பிடியுங்கள். அப்படியே சேர்வைக்காரா, ஆணியை வைத்து சுத்தினால் ஓங்கி அடி. அப்படியே ஆணிகளின் முனையை மடக்க சிலுவையை குப்புற புரட்டுங்கள். அப்படியே இந்த 2 கல்வர்களையும் அந்த சிலுவையில் சேர்த்து கட்டி 3 சிலுவையும் எடுத்து நாட்டுங்கள். அப்படியே எங்களுக்கு ராஜன் என்றும் தேவன் என்றும் சொல்லித்திருந்தாய். நீர் மெய்யான தேவன் என்றால் உன்னுடைய தேவலோகத்திற்கு நீர் எழுந்தர வேண்டும். நீர் மெய்யான ராஜாவாயிருந்தால் கீழே இறங்கி இந்த பூமியை ஆள வேண்டும். ஜெருசலேம் தேவாலயத்தை இடித்து திரும்பவும் 3ஆம் நாளில் கட்டி முடிப்பேன் என்று சொன்ன நீ இப்பொழுது இந்த 3 ஆணிகளையும் கலட்டிக் கொண்டு கீழே இறங்கி வா. அப்பொழுதுதான் நீ மெய்யான தேவன். என் பிதாவே, என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். அவர்களை மன்னியும். மெய்யாக கிறிஸ்துவானால் முதலில் ஒன்னை ரசித்துக்கொள், பின்னர் எங்களை ரசிக்கலாம். அடே போல் ஆக்கினைக்குட்பட்டிருப்பதை பார்த்து
கடவுளுக்கு முதலாய் பயப்படுவதில்லையோ? நாம் நீதியுடன் நமது குற்றத்திற்காக தண்டனை தீர்ப்பிடப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவரோ யாதொரு குற்றமும் புரிந்ததில்லை. ஆண்டவரே, தேவரீர் தேவலோகத்திற்கு எழுந்தருளும் போது அடியனையும் நினைத்துக் கொள்ளும். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ இன்றுதானே நம்முடையவனாய் பரலோக ஆசனத்தில் நம்மோடு வீட்டிருப்பாய். என் ஆண்டவரே, என் தேவனே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இதோ இந்த மனிதன் இறந்து போயிருப்பதாக நிதானிக்கிறேன். இதோ இவர் எலியாசை அழைக்கிறார். எலியாஸ் வருவாரா பார்ப்போம். சமஸ்தானி, படிவர்களே, என்ன பசி வேலையாச்சுதோ? நாளைய தினம் ஓய்வு நாளாக இருப்பதாலும் அதிலும் சபாத் என்னும் பாஸ்கா பண்டிகை ஆனதினாலும் மரணத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களை உயிருடன் தொங்கவிடக்கூடாது. ஆகையால் இவர்கள் இருவரையும் சிலுவையிலிருந்து கீழே கிடத்தி இவருடைய கெண்டை கால்களை ஒழித்து போடுங்கள். அப்படியே. இதோ இம்மனிதன் இறந்து போயிருப்பதாக நிதானிக்கிறேன். அடே லோஞ்சி, இங்க வா. அண்ணா, நீ பார். அடே அப்படியல்ல, அவன் ஒற்றை கண்ணனாயிருந்தாலும்
குறி நன்றாய் பிடிப்பான். அடே லோஞ்சி இங்க வா. அண்ணா குத்து ஒன்றாய் இருக்க விழா திறந்து ஈரல் பிளந்து இருதயத்தில் ஊடுருவி பாய வேண்டும். பார்த்து குத்து. இதோ குத்துகிறேன் பார். என்னடா புதுமை? என் ஈட்டியால் அவன் அதிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் என் பொட்டை கண்ணில் பட்டது. பணிந்து நிற்கிறேன். பாவியாகி அடியேன் செய்த குற்றங்களை மன்னித்து அடியேனின் நேத்திரத்திற்கு பிரகாசம் கொடுத்தீர். எம்முடைய இறுதி நாளில் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துள்ள கிருபை செய்தலும் ஆண்டவரே. எனதருமை மகனின் கைகாலணிகளை மெதுவாய் கலற்றுங்கள். எந்தன் கரத்தில் தாருங்கள். எனதருமை மகனின் முள்முடியை மெதுவாய் கலற்றுங்கள். எந்தன் கரத்தில் தாருங்கள். எனதருமை மகனின் திருசரீரத்தை மெதுவாய் இறக்குங்கள். எந்தன் மடியில் வளர்த்துங்கள்.
என்பதை யாரால் முடியும்? அந்த கல்யாண சேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று 2-3 வருடங்களாக என் உள்ளத்தை புல்லும் போல் வாதித்துக் கொண்டிருந்தது. நினைத்தேன், அதையே சரிவர முடித்தேன். குருவே, காரியமெல்லாம் கைகூடியது. ஆனால் ஒரே ஒரு காரியம் என் உள்ளத்தை புழு போல் வாதிக்கின்றது. அது என்ன கமலியே? அதாவது நேற்றைய தினம் நம்மால் பிடிபட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட நஸ்ரேனாகிய சேசுவர் திரும்பவும் 3 நாளில் உயிர்த்தெழுவேன் என்ற சொன்ன காரியம் உமக்கு தெரியுமல்லவா? அது சமயம் நமது பிரதான குருக்களும் சூசை நிக்கோதாமஸ் இருவரும் சேர்ந்து தனது சொந்த கல்லறையில் அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களே இயேசுவின் சரீரத்தை திருடிக்கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் நாம் என்ன செய்வது? நாம் உயிர் பிழைப்பது சற்று கடினமாக இருக்கும் அல்லவா? ஆகவே நாம் இருவரும் பிளாத்து என்னும் அதிபதியிடம் சென்று நாம் அவரது கல்லறையில் காவல் காக்கும்படி வேண்டிக் கொள்வோம். நீர் சொல்வதும் சரிதான். ஆனால் இன்று நமக்கு சபாத் என்னும் பெரிய பாஸ்கு பண்டிகையானதால் அந்த பிளாத்துவின் அரண்மனைக்குள் நுழையக்கூடாது. இருந்தாலும் இது விஷயத்தில் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வா, போய் காவல் செய்து கேட்டு வருவோம். நம்மை பாதிக்கிறீர்கள். மகாதுரைகளே, தங்களால் மரண தீர்வையில் உறுதி செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட அந்த நஸ்ரேன்வாகிய இயேசு என்பவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த காரியம் அல்லவா? ஏற்கனவே அந்த மனிதன் தன் ஜீவிய காலத்தில் தாம் மரித்த 3ஆம் நாள் உயிர்த்து விடுவதாக ஜனங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார். இது உண்மை என்று உறுதி செய்யப்பட்டால் நாங்கள் அவருடைய சீசர் முகத்திலும் முழிக்க முடியாது. ஒருவேளை அவருடைய சீசர்கள் அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் மெய்யாகவே அவர் உயிர்த்து விட்டார் என்று சொன்னால், ஆதலால் அதிபதி அவர்களே, அவருடைய சரீரத்தை காவல் செய்து உங்களுடைய குரோத விரோதங்கள் இன்னும் அடங்கவில்லையோ? இன்னும்
நம்மை துன்பப்படுத்த வந்தீர்களோ? அற்பமும் குற்றமில்லாத அந்த நீதிமானை ஐயோ உங்களுக்கு கையளித்தேன். அதிமானமாய் சாதிமானமாய் உங்களுடைய பீடிவாத வைராக்கியத்தினாலும் கள்ள கவடுள்ள ஞானிகளான உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய தேச சட்டத்திற்கும் வேத சட்டத்திற்கும் முற்றிலும் விரோதமாய் அம்மனிதனை உங்களுக்கு கையளித்தேன். நீங்களும் உங்கள் இஷ்டம் போல மனிதனை சாக்கிலித்தனமான ஆக்கினைகளையும் செய்வித்து சிஸ்டமாய் சிலுவையில் அறைந்து கொன்று போட்டீர்கள். இன்னும் ஏன் நம்மை பாதிக்கிறீர்கள்? உங்களுக்கு அநேக சேவகர்கள் உண்டு. அவர்களை வைத்து நீங்களே கல்லறை காவல் செய்து கொள்ளுங்கள். சீக்கிரம் வெளியே போங்கள். துரைகளே, தாங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். தங்களுடைய அதிகார முத்திரையை அக்கல்லறையில் தாக்கல் செய்ய வேண்டும். தங்களுடைய ராணுவ வீரர்களை கொண்டு அக்கல்லறைக்கு பந்தோபஸ்தாய் காவல் செய்து தர வேண்டும். அதற்காகத்தான் உங்களிடம் கேட்கின்றோம். சரி சரி, சற்று நில்லுங்கள். அடே சேவகா, துறைகளே, உடனே சென்று நமது பாடை வீரர்கள் ஐவரையும் நமது முத்திரையையும் நமது தேச முத்திரையும் எடுத்துக்கொண்டு ஜல்தியில் அழைத்து வா. அப்படியே. துரைகளே சலாம். படை வீரர்களே, இவர்கள் கூட சென்று இவர்களால் பிடிக்கப்பட்டு நேற்றைய தினம் சிலுவையில் அறைந்து மரித்த அந்த நஸ்ரேனாகிய இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அங்கு சென்று நமது முத்திரையையும் நமது தேச முத்திரையையும் பதித்து நன்கு காவல் செய்யுங்கள். அப்படியே. வாருங்கள், இங்குதான் கல்லறை இருக்கின்றது. வாருங்கள், அங்கு செல்வோம். படை வீரர்களே, இதோ இங்குதான் அந்த நசரேனாகிய இயேசுவை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கமலியே, அதோ அந்த பிளாத்து கொடுத்த முத்திரைகள் எல்லாம் வாங்கி இக்கல்லறையில் பதிவு செய்ய வேண்டும். அப்படியே.
அந்த பிளாத்து முத்திரையை கொடுப்பார். இதோ பிளாத்து முத்திரை. பரவாயில்லையா? இதோ நாட்டு முத்திரை. இதோ நமது முத்திரை. அச்சா அச்சா, என்னத்த இருந்தாலும் இது நம்ம முத்திரை இல்ல, அது கொஞ்சம் ஆமா. பார்க்குறேன், கொஞ்சம் பார்க்கட்டா? ஆமா, அந்த அந்த ஓரம் பிசுனே அடிக்கலையே, அதான் நம்ம முத்திரை. அடே குருவே, முத்திரைகள் எல்லாம் பதிவாகிவிட்டது. ஆனால் இந்த கல்லறையில் யாரும் நுழையவிடக்கூடாது. என்ன அப்படி வந்து மட்டமா நினைத்து விட்டீர்கள்? நாங்கள் யார்? எவ்வளவு காலம் இந்த உத்தியோகம் செய்கிறோம்? எவ்வளவு இடத்துல நாங்கள் பார்த்திருக்கிறோம். யாராவது நாங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு ஈ, ஒரு இரும்பு, ஒரு கொசு கூட வராது. குருவே, இருந்தாலும் புதிதாக 2 பேர் வந்திருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக்கிறோம். ஏன்னா அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் சொல்லுகிறேன், சிரேஷ்டையாய் பேசக்கூடாது. 5 பேர் வந்திருக்கிறீர்கள், அதில் ஒருவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏய் ரோஜி, நாங்கள் போய் வருகிறோம். ஜாக்கிரதை. உஜார், இக்கல்லறையில் யாரேனும் வரக்கூடாது. ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் கண்ணும் போக கண் விழித்து யாதொரு இளைஞரும் இல்லாதவாறு இங்கே நுழையாதவாறு காத்து வருகிறோம். நீங்கள் பத்திரமாக போயிட்டு வாருங்கள். என்ன என்ன காரணம்? அண்ணே, அது வேற ஒண்ணு இல்லைண்ணே, ஒரு சின்ன சமாச்சாரம். அது என்னன்னா, இந்த செத்த போனாலே அந்த ஆளு ஏசு, அந்த ஆளு உயிரோ இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி சொல்ல போயிட்டான். என்ன சொன்னார்? ஐயோ, இத போய் சொல்லலாமா? தான் இறந்த பிறகு 3ஆம் நாளில் உயிர்த்து விடுவேன். அது எப்படின்னு செத்து போனவன் மொழியிருப்பான்? அதையா முடியாத. இருந்தாலும் நம்ம குருக்களுக்கு ஒரு பயம். ஒருவேளை அவருடைய சேஷர்கள் யாராவது வந்து இந்த கல்லறையில் இருந்து அவரை தூக்கி கொண்டு போய் விட்டார்கள் தான் அவர்கள் மெய்யாகவே உயர்த்தி விட்டார் என்று பொய் சொல்லி ஏமாற்றி விடுவார்கள் என்று நமது குருக்களுக்கு பயம். எதுக்கு இந்த இடத்துல இடம் கொடுக்கணும்? நம்ம குறுக்கு ஜாக்கிரதையா இருப்போம். உஜார்னு சொன்னதுக்கு அதான் அர்த்தம். உஜாரா இருப்போம். அதனால நாம வந்தது நோக்கம் என்னன்னா, நம்ம கவனமா பார்ப்போம். அப்பா நண்பர்களே, கொஞ்சம் கேளுங்கடா. கொஞ்சம் கேளுங்கடா. கொஞ்சம் உஜாரா இருந்து இந்த கல்லறை தோட்டத்துல எவரும் வராத அளவுக்கு கல்வெளித்து பாதுகாத்து உஜாரா இருங்கள். நான் பார்க்கிறேன்னா நான் இருக்கும்போது
போது நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பாத்துக்கிறேனே. என்ன தாண்டி ஏதாவது உள்ள நுழைஞ்சிருமா? மானம்லாம் ஒரு சைஸா இருக்குது. கல்றையை சுத்தி தம்பிகளா, என்னடா இது? மானமெல்லாம் ஒரு மாதிரியா வெளுத்தாப்புல இருக்கு. இந்த பக்கம் பளிச்சு பளிச்சுக்குது. திடீர்னு ஏன்டா அப்படி தோணுது? என்ன காத்து அடிக்குது, பலமா காத்து அடிக்குதுன்னா ஐயோ பயமா இருக்கு. கவனமா இருக்கா தம்பிகளா? கவனமா இருங்க. ஏய், பயப்படாம இருக்கடா. ஒண்ணாவாது. 5 பேர் இருக்கோம்ல, ஒண்ணாவாது. ஏய், விடிஞ்சிருச்சு, எந்திரிங்கடா. நல்லா வந்து சேர்ந்தீங்கடா. ஐயோ ஐயோ. எல்லா பேரும் வெளுத்தி விடு. டேய் தம்பிகளா, என்னடா இங்க என்னடா நடந்துச்சு? என்னடா ஆச்சு? என்னடா கரெக்டாக ஒரு மாதிரியா இருக்கு? என்னடா? ஐயோ, டேய் மோசம் போயிட்டோம். டேய் ஐயோ, டேய், அந்த கல்றையில் இருந்த இயேசுநாதர் தான் ஜீவியநாளத்தில் தான் சொல்லியவாறு உயிர்த்துட்டாரா? என்னன்னா சொல்றீங்க? ஆமாடா தம்பி. என்னென்ன சொல்றீங்க? அவரு ஜீவிய காலத்தில் சொன்னாரா, ஆமா, என்னை அழித்து விடுவீர்கள், திரும்பவும் 3 நாளில் நான் உயிர்த்து விடுவேன் என்று சொன்னாரா? ஆமாண்ணா. அதே போலதான் இப்ப நடந்துருச்சு. சொன்னதை செஞ்சுட்டாரு. நம்ம குருக்கள் எவ்வளவோ இதை தடுத்து நிறுத்திட்டு நம்மளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இங்க பாராவுசாரெல்லாம் போட்டாங்க, நடக்கல. அவர் தெய்வ மகன். அண்ணே, நம்ம முத்திரெல்லாம் என்னென்ன ஆச்சப்போ? தெய்வ மகன்டா. நம்ம முத்தை என்னண்ணே ஆச்சு? சொல்லிடுவோம். மனுஷன் அவர் சொன்னது மாதிரி மெய்யாகவே அவர் வீட்டு விட்டார். முத்தை என்னண்ணே ஆச்சு? மனுஷனே போயிட்டாரு. வாங்கண்ணே வாங்கண்ணே, போ சொல்லுவானே. இங்க போய் என்ன பண்ண போறீங்க? கீழே போய் என்ன பண்ண போறீங்க? நடந்தது மாதிரியே சொல்லுவான். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லு. மெய்யாகவே உயிர்த்து விட்டார். நான் சொல்றேன் கேளுங்கடா, அதை போய் சொல்லுங்கடா. குருவே, நாங்கள் 5 பேரும் கண் தூங்காமல் ராம் முழுவதும் பாதுகாத்து வந்தோமா? எப்படி அந்த நேரத்துல
ஒரு வெள்ளை சட்டையை போர்த்திய ஒரு சிறுவன் நிக்கொண்டோடு அவன் வந்து அந்த கல்ல ஒரே கால கல்லு போயிடுச்சு. கல்லறைக்குள்ள இருந்த இயேசு தானாகவே மெய்யாகவே மூன்றாம் நாள் கையில் ஜெகஜோதியுடன் வானளவும் புகழ வண்ணம் தான் ஜீவ காலத்தில் அவர் சொன்னதை நிறைவேற்றி விட்டார். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? குருக்களிடமும் நம் பக்கத்தில் உள்ள எல்லாரிடமும் நடந்தவற்றை சொல்லி அந்த இயேசுவை பற்றி சொல்லுவோம். ஆகவே வாருங்கள், நாம் குருவிடம் போகலாம். வாங்கனே போலானே. ரொம்ப பயமா இருக்குண்ணே. அடே, என்ன உங்களை காவலுக்கு சொல்ல சென்றால் இங்கு வந்து குருவே வாழ்க என்று சொல்கிறீர்? அந்த கல்லறை தோட்டத்திற்கு யாரேனும் வந்தார்களா? குருவே, நாங்கள் யார்? எவ்வளவு நாட்களாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கும் பொழுது அந்த கல்லறைக்குள் யாராவது வருவார்களா? வரத்தால் முடியுமா? என்ன அப்படி? அடே என்ன சிரேஷ்டையாய் பேசுகிறாய்? நான் ஒன்றும் அப்படி ஒன்று பேசவில்லை குருவே. நீங்கள் வந்தீர்கள். அங்கு என்ன நடந்தது? நீங்கள் வந்தீர்களா? ஆமா. உத்தரவிட்டீர்களா? உசார் யார்? உசார் காவல் செய்யத்தான் சொன்னேன். அங்கு வேற எதுவும் நடந்ததா? நாங்களும் மாறி மாறி உசார் உசார் எங்கிட்டு போயிட்டோம். அந்த நேரம் பார்த்து குருவே, ஒரு சின்ன பையன் வெள்ளை சட்டையை போட்டான். ஒரு வான தூதர் போல் அங்க வந்து அவர் அடக்கமானப்பட்டிருந்த அந்த கல்லறையின் திருடி கொண்டு போய்விட்டானா? இல்லை 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 இல்லை. அப்புறம் என்ன நடந்தது? அந்த சிறுவன் வந்து அந்த கல்லறையை லேசாக ஒரு காலில் தட்டிவிட அந்த கல்லறையில் அடக்கமானப்பட்டிருந்த இயேசு தன் வாழ்நாளில் அவர் கூறியபடியே மரித்த மூன்றாம் நாள் ஜெகஜோதியாக உலக நாயகனாக கையில் கொடியுடன் தோன்றினால் பாருங்கள். என்னடா கனவு கண்டது போல் உணர்கிறாய்? இருந்துட்டு போச்சு. இறந்தவன் உயிர்ப்பது சரித்திரத்தில் உண்டா? இல்லை இல்லை. அப்படி உயிர்த்தால் நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டை ஆள மாட்டோமா? என்ன குருவே, என்ன செய்ய முடியும்? அவர் தெய்வீக வல்லமையோடு தன் வாழ்நாளில் கூறியவாறு கையில் ஜெகஜோதியுடன்
விட்டுடலாம். ஏய் பேச்ச நிப்பாட்டு. நான் சொல்றபடி சொல்லுங்க. எப்படி நாங்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தோம். ஆமா தூங்கி கேட்டிருந்தோம். அப்பொழுது யாரோ ஒருவர் வந்து அந்த கல்லறையை இருந்த சரீரத்தை தூக்கி கொண்டு எடுத்து சென்று விட்டார்கள். அப்படி என்று மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். குருவே நீங்க சொல்வது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது குருவே. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. வேடிக்கையான விஷயம் தான். ஏண்டா நீங்க தான் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே, அப்படி வந்து அந்த கல்லை பிரட்டி போட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இருங்க குருவே. இந்த ஜனங்கள்லாம் பார்த்து எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது? உண்மையை தான் சொல்ல முடியும். நான் சொல்றதை கேளு. சொல்லுங்க. நான் சொல்கிறபடி நீங்கள் கூறாவிட்டால் இந்த ராணுவ வீரர்கள் உத்தியோகத்தில் இருந்து உங்களை எடுத்து போடுவேன். ஐயோ ஐயோ, இது ஒரு உத்தியோகம், இதுக்கு ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு குரு. ஏன் குருவே உள்ளதை சொல்ல முடியாது. உள்ளதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது. எங்களுக்கு இந்த உத்தியோகம் தேவையில்லை, உங்களுடைய பராமரிப்பு எங்களுக்கு தேவையில்லை. ஏய், வாங்கடா போலாம். கடவுளே, ஆண்டவரே, அவர் மெய்யாகவே மரித்த 3ஆம் நாள் உயிர்த்து விட்டார். அதற்கு நாங்களே முதல் சாட்சி. வந்திருக்கேன். வேலை செய்யறவன இன்னும் காணும். இதுக்குதான் வயசானவங்கள வேலை வைக்கக்கூடாது. அனுபவம் உள்ளவனை வச்சா அவன் வேலைக்கு வர்றதை பாரு. மூஞ்சி எந்திரிச்சு சாயந்தரமா வருவான் போல. கோச்சிக்காய முதலாளி. முதலாளி ஏன் லேட்டாக வந்தேன்னு சொல்லுவா. சொன்னாக்க உங்களுக்கு வருத்தமா இருக்கும். சரி, வேலைக்கு ரெண்டு பசங்களை கூட்டி யாரு என்ன பாச்சு வரேன் முதலாளி. வார்த்தை சொல்லாம நீ பாட்டு போட்டு போட்டிய. நீங்க வியாபாரம் என்ன ஆகுறது? முதல்ல நான் போட்டிருக்கேனா நீ போட்டிருக்கியா? உட்கார்றா. வந்துட்டு இந்த கதையை சொல்லிட்டு முடிக்கிறேன்டா. அந்த நேசமணி யாருன்னு தெரியுங்களா? இந்த 3வது தெருவில் இருக்கீங்களா பாசமணி. பாசமணி மாமா தான் நேசமணி. ரொம்ப அழகா இருக்கு. அதை விட நீ சொல்ற விளக்கம் ரொம்ப அழகா இருக்குடா. அதோட எங்க அத்தை அதை விட நல்லா அழகா இருக்கும். நான் தினமும் வேலைக்கு வரும்போதெல்லாம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் நேசமணி. அந்த சந்தோஷத்திலே வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் முதலாளி. சரி வா, வேலை வாப்பா. உன் கதையெல்லாம் கேட்டது போதும். நீ பாருங்க முதலாளி, நடந்தது சொல்றேன். கடைசியா வந்துக்கிட்டே இருந்தேன் முதலாளி. ஆமா, ஏன் நேசமணி என்னாச்சு? நான் 3வது சந்திரன் நின்றுக்கிட்டு அத்தா அத்தா அத்தான் அழுதுச்சு. என்னடா நம்ம அத்தா அப்படின்னு. கவலைப்படாத, நான் நேற்று உங்கள் அம்மாவுக்கு இடுப்பில் தடை விட்டேன், அதை கொஞ்சம் வச்சிருக்கேன். இன்னைக்கு உனக்கு தடை விடுறேன்னு கேட்டபோ ஓடுறேன். எந்த நல்லா ஓடுவேடா. வியாபாரம் இங்க மந்தமா இருக்கு, நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. முதலாளி என் கதை பசங்களுக்கு முதல்ல கதையை பார்ப்போம், அப்புறம் என் நேசமணியை பார்த்துக்கிறேன். நேசமணி வேலை முடிஞ்சு பார்த்துக்கலாம். இருக்கியா? சாயந்தரம் வந்து தடை விடுறேன். அதான் பண்றீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் ஒருத்தர் இல்லாத கரையே நாசமா போச்சு போல். சரக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கலடா. இந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுல விலை கூடடா. சின்ன பையன
கம்மி, இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில் விலை அதிகம். புரியுதா? ஆட்டுங்க. ஆட்டுங்கடா. நீ கொண்டாங்க. நல்லா குமிஞ்சு ஆட்டுங்க. எப்படிடா? நேசரையான் காண போகிறேன் சலோமேயாலே, நேசரையான் காண போகிறேன் ஆசை நேசரட்சகரை, சேசுவென்னும் ரட்சகரை, ஆசை நேசரட்சகரை, சேசு என்னும் ரட்சகரை, ரோஜமலர் பாதம் கரங்கள் தரிசிக்க வேண்டி, ரோஜமலர் பாதம் கமலம். வாரும் சலோமியம்மா, நமது நேசரட்சகரை கல்லறையில் தரிசித்து வருவோம். தரிசிக்கவே யானு வருவேன் மதலே நாளே, தரிசிக்கவே யானு வருவேன் மரித்த என் புத்திரரை, உயிர்ப்பித்த திரு கையை, மரித்த என் புத்திரரை, உயிர்ப்பித்த திரு கையை, உரித்தான முத்தி செய்திட மதலே நாளே, உரித்தான முத்தி செய்திட என் நேச மதலினாலே மரித்த என் குமாரனை உயிர்ப்பித்த நான் தரிசிக்க நானும் வருகிறேன். மரித்தவரை 3 நாளிலும் தரிசித்தேனில்லை, மரித்தவரை 3 நாளிலும் மாசற்ற திருமேனியை, வரிசை சிகாமணி, மாசற்ற திருமேனியை, வரிசை சிகாமணியை, மரித்தவரை 3 நாளிலும். நம் ஆசற்ற திருமேனியில் பூச வாசனை திரவியங்களை வாங்கி போகலாம் வா. கந்தவர்கம் கடைக்காரரே விலையை கூறும், கந்தவர்கம் கடைக்காரரே உன்னத பரிமளமாய், உயர்ந்த திரவியமாய், உன்னத பரிமளமாய், உயர்ந்த திரவியமாய், தந்தருளும் சுவாமி தேகத்தில் பூசவே வேணும், தந்தருளும் சுவாமி தேகத்தில். ஐயா கடைக்காரரே, ஆமா. உங்களிடம் வாசனை திரவியம் இருக்கின்றதா? இருக்குமா? என்னென்ன இருக்கின்றது? நம்மள்ட்டீங்களா? ஆம் சொல்லுங்கள். பொட்டட்டோ, புழுகு, ரோஸ் வாட்ரு, அந்த இப்படி பல இது இருக்குமா? அப்படி என்றால் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பாட்டில் தாருங்கள் ஐயா. எல்லாத்துலையுமா? ஆமையா. இந்த வாங்கிட்டு போங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்க. என்ன பிளாஸ்டிக் பாட்டிலா இருக்கு? ரைட். அம்மா, ஐயா விலை எவ்வளவு? என்னடா இப்படி தலையை சொல்கிறான்னு நினைக்காதீங்க. போன வாரம் வந்தீங்க,
இன்னும் பழைய பாகி நிக்குது. அதையும் சேர்த்தே கொடுக்கின்றன ஐயா. இப்போ எதையும் சேர்த்தோம்னாக்க ஒரு 20 தானி ஆகுது. அதை தனியாக என்கிட்ட கொடுத்துருங்க. நாளைக்கு திருநாளா எங்களுக்கு வேணும். போன வருஷம் எங்களை கவனிக்கிறேன்னு சொன்னாங்க, கவனிக்கல. அதனால நம்ம நம்ப முடியாது, அவங்களெல்லாம் நம்ப முடியாது. அப்படின்னாலும் எனக்கு தர மாட்டாங்க. இந்த காசை கொடுங்க, நான் சைடில் வச்சுக்கிறேன். இந்தாருங்க ஐயா. திருநாளுக்கு ஏதாவது தனியாக கவனிச்சு வேண்டுமா? ரொம்ப கஷ்டப்படுறேன் வீட்டில். கல்யாணம் எனக்கு ஆக போது வேற நேசம் பண்ணி உட்காந்துருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேற சாயந்தரம் தைலம் வாங்கிட்டு போய் தேய்ச்சி இந்த பயல வேற தொந்தரவு பண்றாங்க. ஆளுக்கு 1 வாங்கி கொடுத்தா கூட 10 என்னம்மா உங்களுக்கு புரியாதவே பேசுறீங்க. அவவே வரும்போதே சொல்லிட்டு வரான். இன்னைக்கு நம்ம யோகண்டா முதலாளிக்கு உடஞ்சியில் உட்காந்துதான் இருப்பாரு. அவர் ஒன்றும் பேச முடியாது. நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னா நம்ம கணக்கு சரியாயிரும். அதனால தான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். சரி, நாளைக்கு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். என் நேசம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கும். பார்த்துங்களா? சந்தோஷம். போயிட்டு வர மாட்டாங்க. சந்தோஷம். கணக்குல இந்த வியாபாரம் நல்லபடியாக நடந்துச்சு. இந்தாங்க நீ வசூல். வேற ஒன்று நினச்சபடி வசூல் ஆகலை. இல்லை நாளைக்கு தரேன்ட்டாங்க. இந்த பசங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு பார்த்துக்குவோம். எதா இருந்தாலும் நாளைக்கு லீவு. வரட்டுங்களா? சாயந்தரம் வரேன். எதாவது இருந்தால் கவனிச்சு விடுங்க. என்ன பண்ணுறது? என் நேசமடியே தேடணுமே. சரி, நல்லது சகோதரி. நான் தோட்டத்திற்கு போகிறேன், நீ வீட்டிற்கு போ. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் ஆண்டவரை காணோமே. இவ்விடத்தில் நாமே அடக்கம் செய்துவிட்டு போனோம். அந்த மாசற்ற திருமேனில் பூச வாசனை திரவியங்களை ஆசையை வாங்கி கொண்டு ஓடோடி வந்தோமே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, உடலை காணோம் சுவாமி, உடலை காணோம், மெய்யன் உடலை காணோம், யாரோ எடுத்தனரோ என தங்கம் தனலாய் வேங்குதே. சுவாமி, என் சுவாமி, பொண்ணு திருவுடலை கண்ணாலே தரிசிக்க என்னமோ மாயமாய் காண்கிறேனே. பரணே, என் பரணே, கந்தவர்க்கும் தேடி கமல பாதம் பூச வந்தேனே
நீயும் வழுவாது கூறுவாய் என் பேர் கபீரியேல் வானத்திலிருந்து வந்தேன். நீயும் வழுவாது கூறுவாய் என் பேர் கபீரியேல் வானத்திலிருந்து வந்தேன். வந்தேன் என்றோதியே சுத்திர சோபித வானோ காணோரே ஐயா ஐயா எந்த நுயிர்குயிரே சுவின் தேகத்தை எங்கே எடுத்தொழித்தீர் ஐயா எந்த நுயிர்குயிரே சுவின் தேகத்தை எங்கே எடுத்தொழித்தீர். எங்கே என்றோதிய மங்கை மாதலே சுபரனோயிர்த்தார். எங்கே என்றோதிய மங்கை மாதலே சுபரனோயிர்த்தார். அங்கு மீடுந்தோ ஜீவிய ராமவராருதல் லாகவே இருப்பார். அங்கு மீடுந்தோ டிவிய ராமவராருதல் லாகவே இருப்பார். இருப்பார் என்றோதினீர் என்பரன் இயேசுவின் தேகத்தை இரு கண்ணால் காணாமலே இனி இருக்கவேலாது சுகந்த வர்க்கம் பூச ஏகுவின் சம்மனசே இனி இருக்கவேலாகாது சுகந்த வர்க்கம் பூச ஏகுவின் சம்மனசே. சம்மண சென்றோரை தையலே உண்மையாய் சாற்றும் வசனம் நம்பி. சம்மண சென்றோரை தையலே உண்மையாய் சாற்றும் வசனம் நம்பி. நீ போய் தம்பிமார் கோதுவாய் சுவாமி உயிர் தன்னர் சத்தியமென்றறிவாய். நீ போய் தம்பிமார் கோதுவாய் சுவாமி உயிர் தன்னர் சத்தியமென்றறிவாய். அறிவா என்றோதியே ஆஞ்சலே என் மொழி ஏற்பமோ நம்புவாரோ ஐயா சிறுமியின் வாசகம் சீசர்கள் நம்பிட செய்வதை ஓதிடுவீர் ஐயா சிறுமியின் வாசகம் சீசர்கள் நம்பிட செய்வதை ஓதிடுவீர். இரட்சகரை காணாமல் மிக வருத்தத்தோடு தேடி அலைகிற முதலே நாளே இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இயேசு கையில் ஜெய கொடியுடன் உயிர்த்தெழுந்து கலிலேயாவிற்கு போயிருக்கின்றார். நீங்கள் அங்கு போனால் அவரை தரிசிக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்து விட்டதாகவும் இப்பொழுது கலிலேயாவிற்கு போயிருப்பதாகவும் அவருடைய சீஷர்களுக்கு தெரியப்படுத்துவாயாக. தாங்கள் நீ சொன்னவையாவையும் அவர்களுக்கு சொன்ன போதிலும் அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். அப்போது நான் என்ன செய்வது? நான் கல்லறை வாசலில் நின்று கொண்டு சுவாமி உயிர்த்து விட்டார் என்று நான் சொன்னதாக அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே செய்கிறேன். கதவை தாளிட்டுக் கொள்ளுங்கள்.
உங்களுக்கு ஒரு சுப செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன சுப செய்தி? நான் நம் ஆண்டவரை கண்டேன். என்ன, ஆண்டவரை கண்டாயா? நாங்க இதை நம்ப மாட்டோம். ஆமாம், நான் ஆண்டவரை கண்டேன். கண்டேனே வண்டர்கள் கொன்ற பரந்தீரு காட்சியின் மான்மியம் ஆச்சரியமாயோ அத்தனாம் கர்த்தரின் சுத்த முகத்தினில் ஆனந்த சாயலை நல்ல ஆதித்தன் சேயனை கண்டேனே. அத்தனாம் கர்த்தரின் சுத்த முகத்தினில் ஆதித்தனே பிரகாசத்தை வீசிட அங்கமே தங்கம் போல் மங்கா விளங்கிட ஆனந்த சாயலை நல்ல ஆதித்தன் சேனை கண்டேனே. நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். ஐயையோ, நான் என்ன செய்வது? நான் என்ன கூறியது போதிலும் இவர்கள் என்ன நம்பவில்லையே. நான் இப்போது என்ன செய்வது? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஆண்டவரே, உங்கள் கண்கள் திறக்கப்பட கடவது. இதோ என் 5 காயங்களை பாருங்கள். வேத பிரமாணங்களில் எழுதப்பட்டபடியே மணமகன் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர்ப்போம் என்று நாம் சொன்னதை நீங்கள் விசுவசிக்கின்றீர்களோ? உங்கள் கண்கள் திறக்கப்பட கடவது.